பெய்ய போகிறது. என்ன சரவணா, கடை கிளம்பிட்டியா? ஆமாப்பா, கிளம்பிட்டேன். ஆமா, இந்த புது வண்டியில டெலிவரி பண்றதுக்குலாம் வசதியா இருக்காடா? இல்லப்பா, டெலிவரி கொண்டு போகணும்னா பழைய வண்டி தான் எடுத்துட்டு போகணும். புது வண்டி நமக்கு செட் ஆகல. ஓ அப்படியா? சரி சரிப்பா, நான் கிளம்புறேன். அந்த போட்டியில கோட் சூட்டெல்லாம் போடும்போது இந்த மாதிரி ஷூ போட்டுக்கிட்டா தான் நல்லா இருக்கும்ல. ஏங்க, இப்ப பேப்பர் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? நாள் முழுக்க நீங்க சும்மா தானே இருக்க போறீங்க. அப்ப படிச்சுக்கிட்டா என்ன? ஒரு கடைக்கு போலாம், அப்படி இப்படின்னு கொஞ்சமாவது எனக்கு உதவி பண்ணலாம்ல. நான் கேட்டா நீ வேணான்னு சொல்லிடுற. அதான் நான் பேப்பர் படிக்கிறேன். எந்த வீட்லயாச்சும் இப்படி வயசானவங்களை போய் கடைக்கு அனுப்புவாங்களா? சின்ன சின்ன பசங்க தான் கடைக்கு போவாங்க. அப்போ இந்த பரோட்டா, சமோசா, பஜ்ஜி இதெல்லாம் திங்க நீங்க கடைக்கு போறீங்கல்ல, அப்ப இது ஞாபகம் இருக்கட்டும். ஷோ, இந்த பொண்ணு எங்க போயிட்டா? மயிலு, மயிலு, மயிலு. என்ன சரவணா, கிளம்பிட்டியா நீ? கிளம்பிட்டேம்மா. நீ ஒண்ணுமே சாப்பிடவே இல்லையே, சாப்பிட்டு போடா. சந்தியா, அவனுக்கு டிஃபன் எடுத்து வைமா. சரிங்க அத்தை. சரி, அது நீ கிளம்பிட்டியா? ஆமாமா, டைம் ஆயிடுச்சு. சாப்பிட்டு போடா. பரவாயில்லமா, டைம் ஆயிடுச்சு. நான் போயிட்டு வரேன். எடுத்து வை, இவனுக்கு சேர்த்து எடுத்து வை. சரிங்க அத்தை. அது சரி, சட்னி பண்ணி வச்சிருக்கல, இவங்க ரெண்டு பேருக்கு முதல்ல டிஃபன் எடுத்து வை. சரிங்க அத்தை. இன்னொன்னு காணோம். மா 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 மா, நீங்க பாருமா. என்னடா டாடி? என்ன? டேய், என்னடா? அம்மா, உன் பிள்ளைய பாத்தியா? ஏன் என்னடா நீ இப்படி கத்திக்கிட்டு இருக்க? பைத்தியம் பிடிச்சிருக்கா இவனுக்கு? இதான் நினைக்கிறேன். என்ன நீ உங்க புருஷன் எப்படி இருக்காரு? ஆனா அது உன் காலுக்கு சேராதுண்ணே. எதுக்குண்ணே உனக்கு இந்த தேவையில்லாத ஆசை? டேய், நீ என்னடா அவன சொல்றது? மா பாருங்கம்மா, அண்ணன் ஷூவை போட்டு பாக்குறத, வேஷ்டிக்கு ஷூவை போட்டா எப்படி இருக்குன்னு கற்பனை பண்ணி பார்த்தாலே காமெடியா இருக்குமா. ஆதி அவரோட வேலைக்கு ஏத்த மாதிரி ஒரு ட்ரெஸ் பண்ணிருக்காரு. எப்ப பார்த்தாலும் வேஷ்டி வேஷ்டின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காது ஆதி. வேஷ்டி தான் நம்மளோட கலாச்சாரம். அப்படி சொல்லுமா. துவைக்காத ஜீன்ஸ மாச கணக்கா போட்டுட்டு இருக்கிறவனுக்கு வேட்டியோட மகிமை இப்படிமா தெரியும்? அவரு வெளியில எங்கேயாச்சும் போகும்போது எப்பவாச்சும் பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டா ஷூ போட்டு பாரு. அவரை ஆசைப்படுறதுல என்ன தப்பு இருக்கு? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அண்ணனுக்கு புதுசு புதுசா ஆசை வருது. பைக் வாங்கணும்னு ஆசை வருது. இப்போ ஷூவா? நடக்கட்டும் நடக்கட்டும். ஆதி, வாய் மூடு. நீ இன்னைக்கு தானே வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்க. பெரிய அதிகாரி. நீ ஊர் சுத்திட்டு இருந்தப்பவே ஆசைப்பட்டு கேட்டேன்னு உனக்கு ஷூ வாங்கி கொடுத்தவன் தான் சரவணன். நீ ஆசைப்படலாம், அவன் ஆசைப்படக்கூடாதா? இங்க பாரு, அவனுக்கு அதுக்கான எல்லா உரிமையும் இருக்கு, எல்லா தகுதியும் இருக்கு. ஐயா, லெட்டர் வந்துச்சுங்கய்யா உங்களுக்கு. என்ன லெட்டர் இது? என்னடா அது? மா, என்னதுன்னு தெரியலம்மா, ஏதோ இங்கிலீஷ்ல போட்டிருக்கு. பாத்தீங்களாமா, இதான் அண்ணனோட தகுதி. இங்கிலீஷ்ல ஒரு எழுத்து கூட தெரியாது, ஆனா இங்கிலீஷ்கார மாதிரி ஷூ எல்லாம் போடுறது.
பெரிய ஜாக்சன் துரன் நினைப்போம். டேய், அவ இங்கிலீஷ் படிக்கணும்னு நினைச்சிருந்தா நீ இப்படி பேசிட்டு தெரிய மாட்டடா. நீங்க படிக்கணும்னு அவன் கரண்டிய கையில எடுத்தவன்டா. அந்த நன்றியை மறந்துட்டு பேசாதடா. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், அளவுக்கு மீறி போயிட்டு இருக்க நீ. இதுக்கு மேல நீ பேசின அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சந்தியா, அது என்ன லெட்டர்னு கொஞ்சம் பாருமா. மாமா, இது பார்வதி காலேஜ்ல இருந்து வந்திருக்கு. டேய், அந்த லெட்டரை வாங்கிட்டு போய் பார்வதி கையில குடுறா. போடா. ஆதி, ஒரு நிமிஷம். இந்த பைக் லைசன்ஸ்லயும் எல்லாத்துலயும் பட்டும் உனக்கு இன்னும் புரியல. அவர் ஒன்னும் தெரியாதவர்லாம் இல்ல, எதுவும் வேண்டான்னு இருக்கிறவரு. அண்ணன் ஆசைப்படுறாருன்னு சந்தோஷப்படாம இருந்தாலும் பரவாயில்ல, அவர் எப்படி கஷ்டப்படுத்தாத, புரியுதா? மயிலு, நீ போய் வேலையை பாரு. அத்தை. சொல்லுமா. இவரு அவனுக்கு என்ன? இவரு உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? என்ன சரவணா, சொல்லுப்பா. ஒண்ணு இல்லம்மா, அப்புறமா பேசிக்கலாம். நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஏங்க சொல்லுங்க. அப்புறமா சொல்லிக்கிறேங்க. ஏங்க சாப்பிட்டுட்டு போங்க. இல்லைங்க, அப்புறம் வந்து சாப்பிட்டுக்கிறேன். ஏங்க அத்தை. வரமா. ஏங்க எல்லாம் இந்த ஆதியால வந்தது தாங்க பிரச்சனை. பாவம், என் புள்ள சொல்ல வந்தது சொல்ல முடியாம சாப்பிடாம கூட போறான் பாருங்க. ஏங்க, ஆதிக்கிட்ட நீங்க கொஞ்சம் பேசுங்க. அவன் பண்றது எதுவுமே சரியில்லை. பேசுறேன் சிவகாமி, நீ கவலைப்படாத, நான் பேசுறேன். சந்தியா, சரவண வர நேரம் ஆச்சுன்னா நீயே சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துரு. சரிங்க அத்தை. ஏங்க ஏங்க நீங்க என்ன மன்னிச்சிருங்க. மன்னிக்கிறதா? எதுக்குங்க திடீர்னு வந்து மன்னிப்பெல்லாம் கேக்குறீங்க? இல்லைங்க, உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் தெரியாத மாதிரி கேட்குறீங்க. பரவாயில்ல, நானே சொல்கிறேன். போட்டியை பற்றி அம்மாட்ட சொல்லல, அதான். எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருந்தீங்கன்னா அப்போ ரொம்ப கோபமாக இருக்கீங்க தானே அர்த்தம். ஏன் உங்களை புரிஞ்சுக்கிட்டேங்கிறது அர்த்தமா இருக்க கூடாதா? அப்போ நான் அம்மா கிட்ட சொல்லாமல் இருந்தது பரவாயில்லையா? நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏங்க சிரிக்கிறீங்க? எனக்கு உங்க மேல கோவம் இல்ல, ஆனா உங்க அம்மா கிட்ட நீங்க போட்டியில கலந்துக்கிறேன்னு சொல்லாம போனது எனக்கு ரொம்ப ஏமாற்றமா இருந்ததுங்க. நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு போட்டியில கலந்துக்க நீங்க தயாராயிட்டீங்க, நான் ரொம்ப நம்பினேன். ஆனா உங்களை நீங்களே நம்பலன்னு நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். நீங்களே பார்த்தீங்கல்ல, ஒரு சாதாரண லெட்டர் தான். அது இங்கிலீஷில் இருந்ததால என்னால் படிக்க முடியல. நான் இப்படிங்க அவ்வளோ பெரிய போட்டியில் போய் கலந்துக்க முடியும்? உங்களை மாதிரி நான் நினைச்சிருந்தா இந்த வீட்டுல இப்படி உங்க மனைவியா மருமகளா இப்படி என்னால இருந்திருக்க முடியுமா சொல்லுங்க? அத்தை எனக்கு ஒரு பரீட்சை வச்சாங்கல்ல, அப்ப எனக்கு என்ன தெரியும்? ஆனா அந்த போட்டியில நான் ஜெயிச்சேன். நான் ஜெயிப்பேன்னு உங்களுக்கு கூட ஆரம்பத்துல நம்பிக்கையே இருந்திருக்காது. அப்ப என் மனசுல ஒரே ஒரு எண்ணம் தான் இருந்தது, ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அதை பத்தி யோசிக்க வேண்டாம். ஆனா இது ஒரு சவால். அத்தை மூலமா வாழ்க்கை எனக்கு வச்சிருக்கிற சவால். போராடணும்னு நான் முடிவு பண்ணேன், ஜெயிச்சேன். ஏங்க அது வேற இது வேற இல்லங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, எனக்கு தெரியவே தெரியாத ஒரு விஷயத்துல எனக்கு பரீட்சை. அப்ப நீங்க எனக்கு துணையா நின்னீங்க, அதையும் நான் மறக்கல.
ஆனா இப்போ உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு விஷயத்துல தான் நீங்க போட்டி போட போறீங்க. அதுக்கே நீங்க இப்படி பயப்படுறீங்கன்னு தான் எனக்கு புரியல. உங்களுக்கு எல்லாமே தெரியுங்க, எதுலயும் உங்களால ஜெயிக்க முடியும். ஆனா நான் அப்படியா? என்னை பத்தி நான் இப்பதான் புரிஞ்சுக்கிறேன். ஏங்க, எனக்கு சமையல் மட்டும்தாங்க தெரியும். அதை வச்சுக்கிட்டே நீங்க சொல்ற உயரத்துக்குலாம் என்னால போக முடியாது. அதுதான் எப்பவுமே தோணிட்டே இருக்கு. ஏங்க, நான் ஒரு சாதாரண ஆளு. என்னால் இதெல்லாம் செய்ய முடியாது. என்னால் இந்த போட்டியில கலந்துக்க முடியாது. தயவு செஞ்சு என்னை வற்புறுத்தாதீங்க. ஏங்க ஏங்க நில்லுங்க ஒரு நிமிஷம். எனக்கு கடையில நிறைய வேலை இருக்குங்க, நான் கிளம்புறேன். ஏங்க என்ன சந்தியா கூப்பிட நிக்காம போறாரு? இப்படி நடக்க வாய்ப்பே இல்லையே. ரெண்டு பேர் முகமும் வேற காத்து போன பலூன் மாதிரி இருக்கு. என்னவா இருக்கும்? ஏதோ பிரச்சனை தான். ஐயோ, ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. இவர் வேற இப்படி பேசிட்டு போறாரே, எப்படி புரிய வச்சு எப்படி சம்மதிக்க வைக்கிறது? இவர் மட்டும்னா கூட பரவாயில்ல, அத்தையை வேற கன்வின்ஸ் பண்ணணும். ஏதாச்சும் செஞ்சே ஆகணும், உடனடியா செஞ்சே ஆகணும். இவருக்கு எப்படிதான் புரிய வைக்கிறதுனே தெரியலையே. எல்லா விதத்திலையும் சொல்லி பார்த்தாச்சு. இந்த ஆதி, அந்த லெட்டர், இது ரெண்டு பேரும் இப்ப பிரச்சனை. ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஏதாவது ஒண்ணு வந்துகிட்டே இருக்கு. ச்சே. இவ பார்த்து சமைச்சாலே வாயில வைக்க முடியாது. இதுல சண்டை போட்டு வேற வந்து இங்க வேலை செஞ்சா வாயில வைக்க முடியாது. ரொம்ப சூப்பரா இருக்கும். இது வரை திறக்க முடியல. ச்சே. சமையல் கட்டுல என்ன தீஞ்ச நாத்து அடிக்குது? சுச்சோ இவளு. ஏங்க சந்தியா, ஏங்க என்னங்க ஆச்சு? இங்க பாருங்க எப்படி புகையுதுன்னு. ஆஃப் பண்ணாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அதை திறக்க முடியலையா? கொடுங்க, நான் திறந்து தரேன். ஒண்ணு வேண்டாம், நானே இதை திறந்துக்கிறேன். உங்களால எது முடியும் முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. அதே மாதிரி என்ன பத்தி எனக்கு தெரியும். போங்க. ஏங்க, நாம நினைச்சது சரிதான். இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிக்கணுமே. சரவணன் ஏன் முகம் வாட்டமா வெளியில போறான்? இவ என்னமோ சொல்லியிருக்கா. அவன் கைய நீட்டும் போது இவ வெடுக்குன்னு கைய எடுத்துட்டு முகத்தையும் திருப்பிக்கிட்டாளே. என் புள்ள அவமானப்பட்டு தலை குனிஞ்சு போறான். அப்படி என்ன திமிரு இவளுக்கு? இவ என்ன வேணா படிச்ச மேதாவியா இருக்கட்டும், இந்த வீட்ல என் சரவணனுக்கு அப்புறம்தான் எல்லாருமே. எதுக்காக சந்தியா இப்படி பண்றான்னு தெரியலையே. கவனிக்கிறேன். அண்ணே, நம்ம கடை வசூலியே குடிப்பாருல ஒரு ஆளு, அவரோட இன்னைக்கு ஒரே காமெடின ரோட்ல. அண்ணே அண்ணே வந்துட்டியா? நல்ல வேலை இப்பவாச்சு கேட்டீங்களே. என்னன்னாச்சு உங்களுக்கு? திடீர்னு முழிச்சுக்கிட்டே தியானம் பண்றீங்க. ஒண்ணு இல்லடா, போடா. அண்ணே, மறுபடியும் அன்னி கூட சண்டை போட்டீங்களா?
அதேதான் பார்த்தாக்கா தெரியுதே. ஏன்னா இப்படி பண்றீங்க? நான் சண்டை எல்லாம் போடல. ஆனா அண்ணி ஏதோ திட்டி அழ வச்சுட்டு வந்திருக்கீங்க, கரெக்டா? சொல்றேன் கேளுடா. ஐ, அப்ப உங்களை டிவில காட்டுவாங்களே. ஐயா, எங்க அண்ணன் டிவில வராரு, சூப்பர். ஏய் சும்மாறா, நீ வேற. இப்பதானே போட்டியை பத்தி சொன்னேன். அதெல்லாம் சமையலை பத்தி பெரிய பெரிய படிப்பு படிச்சவங்க அவங்க கலந்துக்கிற போட்டிட. நமக்கெல்லாம் இது சரிப்பட்டு வராது. அப்போ சந்தியா கிட்ட முடியாதுன்னு சொல்லிட்டீங்க, கரெக்டா? ஆமாடா. என்ன கொஞ்சம் அமைதியா சொல்லியிருக்கலாமோன்னு தோணுது. முடியாது முடியாதுன்னு அவங்கள பேச விடாம வந்துட்டேன்டா. அது தப்பு தானே? ஐயோ, ரொம்ப பெரிய தப்புனே. இப்ப என்ன பண்ண போறீங்க? தெரியலடா. இப்ப அவங்க முகத்தை எப்படி பார்க்க போறேன்னே தெரியல. என்னன்னா நீங்க இது என்ன தள்ளி விட்டீங்க? அண்ணே, ஒரு ஐடியா. என்னடா? நீங்க அண்ணிக்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒரு லெட்டர் எழுதுங்க. நான் இதுக்குள்ள வச்சு அண்ணிக்கிட்ட கொடுத்துடுறேன். எப்படி நம்ம ஐடியா? ஐடியாலாம் நல்லா தான் இருக்கு. ஆனா கரெக்டா நடக்குமா? நடுவுல குழப்பி வர்றதுக்குன்னே நம்ம வீட்ல நிறைய ஆட்கள் இருக்காங்களே. நீங்க கொடுங்க அண்ணே, நான் சூப்பரா கொண்டு போய் கொடுக்குறேன். பாக்ஸை தொற. இப்ப பாருங்க அண்ணே. அப்பா, யாருமே இல்ல. இதுதான் சரியான நேரம். இவன் ஏன் திருன்னு இங்க வந்து நின்னு முழிக்கிறான்? அப்ப என்னமோ ஒரு விஷயம் இருக்கு. எப்படியோ அண்ணி கிச்சன்ல தான் இருப்பாங்கல்ல. அண்ணி நீங்க தானா? ஐயோ அப்பா, நான் பயந்தே போயிட்டேன். நீ பயந்துட்டியா? நம்ம வீட்டுக்குள்ள உனக்கு என்ன பயம்? ஆமா, இப்படி பூனை குட்டி மாதிரி சத்தம் இல்லாம இங்க வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உங்களதான் அண்ணி. என்னையா? எதுக்குடா? அது ஏய் டி, என்ன பாக்குற? இருங்க அண்ணி. அண்ணி இந்தாங்க அண்ணி. என்ன என்னடா இது? திறந்து பாருங்க நீ. பூட்டனா? அண்ணா உங்களுக்கு கொடுத்து விட்டாரு. புடி. என்ன பேப்பர் இது? இவ்ளோ ரகசியமா கொண்டு வந்து கொடுக்கறா? என்னங்க நீ படிச்சிட்டீங்களா? டேய், இதுக்கு நானும் பதில் எழுதி கொடுக்கறேன்டா. இரு, எழுதி எடுத்துட்டு வரேன். சரிங்க நீ. சீக்கிரம் எழுதுங்க நீ. பொறுடா. என்ன நடக்குதுங்க? அதுல என்னமோ எழுதிருக்கு. அத படிச்சா இப்ப எழுதுறா. அந்த பேப்பரை மட்டும் கைப்பற்றிட்டா என்ன நடக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்தா, அது காமி. பார்த்து கவனமா கொண்டு போகணும். சரிங்க நீ. போ. சக்கரை எங்கடா ஓடுற?
உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கேடா. ஸ்வீட் கடையில ரொம்ப பிஸியோ? ஆமா அப்புறம் படிக்கலாம் எப்படி போகுது? அதெல்லாம் நல்லா போகுது. நல்லா போகுது. அண்ணன் தேடுவாரு, நான் கடைக்கு போறேன். இருடா, எங்க ஓடுற? அது சரி, சாப்பாடு சந்தியா தானே கொண்டு போவா? நீ எங்க எடுத்துட்டு போற? அது வந்து அது கடையில ரொம்ப கூட்டமா இருந்துச்சு அண்ணி, அதான் அண்ணி வர வேண்டான்னு என்ன வாங்கிட்டு வர சொன்னாரு. ஓ, உங்க அண்ணன் கடையில கூட்டமா இருக்கிற நேரத்துல உன்னை சாப்பாடு எடுத்துட்டு வர்றதுக்காக உங்க அண்ணன் அனுப்பிச்சாரு. ஆமா ஆமா. அதுக்குள்ள அண்ணி வந்துடக்கூடாதுன்னு ஓடி போய் வாங்கிட்டு வாடா சீக்கிரம்னு என்ன வாங்க சொன்னாரு. நான் போறேன். கிரு, உன் அவசரத்தை பார்த்தா சந்தியாவையும் அப்படிதான் அவசரப்படுத்தி சாப்பாடு எடுத்துட்டு போறியா? இன்னைக்கு உங்க அண்ணனுக்கு பிடிக்கும்னு அத்தை ஸ்பெஷலா தக்காளி பச்சடி செஞ்சிருக்காங்களே, அத சந்தியா எடுத்து வச்சிருக்காளான்னு தெரியலையே. அதெல்லாம் அண்ணி கரெக்டா எடுத்து வச்சிருப்பாங்க. நீ அந்த டிஃபன் பாக்ஸ் கூட நான் செக் பண்ணி தரேன். ஐயோ அண்ணி, அண்ணன் எதிர்பார்ப்பாரு, அண்ணன் திட்டுவாரு. டேய் குடுறா. அண்ணி 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 விடுங்க, அண்ணி வேண்டாம். நான் கொடுத்துறேன். அண்ணி ஏய், அர்ச்சனா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?